சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டு சுவையில் நெய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு 6 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு இஞ்சி தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், 3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கிறேன், 3 பட்டை, ஒரு 8லேருந்து 10 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 4 ஸ்பூன் நெய், உப்பு தேவையான அளவு, ஒரு 200 கிராம் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 6 முந்திரி பருப்பும் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழமும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம நெய் சாதம் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கிறேன். நெய் உருகுனதும் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, 3 பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் லைட்டாக கலந்து விட்டுடலாம். நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சியையும் பூண்டையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது தட்டி சேர்க்கும்போது தான் நம்ம நெய் சாதம் ரொம்பவே வாசமாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம நறுக்கி வச்சுருந்ததில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன், 3 பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சமாக மல்லி இலை, நீங்கள் புதினா இலை இருந்தால் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். அரிசி இந்த நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நான் இன்றைக்கி 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன், 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, குக்கரை மூடிடலாம். விசில் போட்டு மிதமான சூட்டில் ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி கிஸ்மிஸ் பழத்தை வறுத்துடலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன், முந்திரியை சேர்த்துக்கிறேன். முந்திரி லைட்டாக வறுபடட்டும். முந்திரி கொஞ்சம் வறுபட்டுருச்சு, நம்ம வச்சுருக்கிற கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துடலாம். கிஸ்மிஸ் பழம் நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். அதே நெய்யிலேயே மீதி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்துடுச்சு, கேஸும் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கல்யாண வீட்டு சுவையில் நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நெய் சாதம் கூட மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, அப்புறம் வாழைக்காய் வறுவல், வெஜ் குருமா, இது எல்லாமே ரொம்பவே சூப்பரான சைடிஷாக இருக்கும். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.